ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி துவங்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம். இது ஜனநாயக நாடு. நாங்கள் தான் நாயகர்கள். அவர்கள் எடுக்கும் முடிவுதான். அவர்கள் ஒவ்வொரு வாக்காக அளித்து அதில் யார் அதிகம் வாக்கு பெறுகிறார்களோ அவர்கள் தான் பதவியில் போய் அமர முடியும். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கி 1.5 ஆண்டுகள் ஆகின்றது. 2026 தேர்தலை இலக்காக வைத்து அந்த கட்சி துவக்கப்பட்டிருக்கின்றது. விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்படுகின்றன. விமர்சன உரிமை அனைவருக்கும் உண்டு. பத்திரிகை சுதந்திரம் உண்டு. அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த கொள்கை தவறாக செல்பவர்களை மக்களுக்கு முன் அவர்களை முகத்திரையை கிழித்து காண்பிக்க வேண்டும். இப்படி நடப்பதுதான் இந்த பத்திரிகை சுதந்திரம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ கருத்துக்கள் என்ற பெயரில் ஒரு மனிதரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல், உருவக்கேலி செய்தல், அவர் குடும்பங்களை பற்றி பேசுதல், இப்படி மாறிக்கொண்டே வருகிறது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கருத்துக்களாக இது கேட்டால் பேசப்படுகின்றது. இப்போ அவர் இந்த கல்வி விழா நடத்தினார். அந்த கல்வி விழா நடத்தும் போது கை காசு போட்டு தான் அவர் நடத்தினார். அந்த இடத்துக்கு தங்க பரிசு கொடுத்தாங்க. முதல் மார்க் எடுத்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவர் ஆர்வக்கோளாறால் என்ன சொன்னார்? வாழும் காமராஜர் ஆர்வக்கோளாறுகள் சொல்லிவிட்டார். விஜயா என்னை காமராஜர்னு அலைன் என்று அவர் சொன்னார். இல்லை, அவர்கள் சொன்னதற்கு விஜயை நீ ஒரு காமராஜரா? நீ எல்லாம் ஒரு சாதாரண நடிகன், கூத்தாடி, நீ எல்லாம் ஒரு காமராஜன் ஆக முடியுமா? இப்போ விஜய் காமராஜர் ஆக முடியுமா? நல்ல புத்திசாலி உள்ளவங்க யோசிங்க. விஜய் காமராஜர் ஆகவே முடியாது. காமராஜருக்கு நிகர் அவரே தான். அவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் மதிக்கப்படக்கூடியவர். அவரோடு இணைத்து யாரையும் பேசவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி கல்வி கற்றுவந்த காமராஜர் அவரையும் விஜயும் இணைத்து அதை ஒரு அரசியலாக்குகிறார்கள். அது தேவையற்ற ஒரு